ஹைங்க. எங்கள் மார்னிங் இப்படி தாங்க இருக்கும். பாப்பா வந்ததுக்கப்புறம் ஒரு 6 மணி போல் லைட்டாக மேலே போய் இப்படியே பார்ப்போங்க. சூரியன் மறையும் போது அந்த பக்கம் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு கிளாஸ் டீயும் கொண்டு போய் அங்கேயே குடிச்சிட்டோம் இன்றைக்கி. அப்படியே சுற்றி வேடிக்கை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அந்த மேகம், கலரு இது எல்லாமே எப்போவுமே இப்படி தான் இருக்குமான்னா கிடையாதுங்க. ஒரு சில நாட்களில் இந்த மாதிரி நல்லா அழகாக இருக்கும். இங்கேருந்து சிவன் மலை தெரியுது பாருங்கள். அப்படியே கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு பாப்பா அங்கே விளையாடிட்டுருக்கா சும்மா. அவ்வளோதாங்க. அப்புறம் கீழே வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, சரி ப்ரேயர் பண்ணிவிட்டு பிள்ளைங்கள்லாம் படிக்க உட்காந்துட்டாங்க. நாளைக்கு பாப்பாவுக்கு எக்ஸாம். பாப்பாவும் தம்பியும் உட்காந்து படிச்சிட்ருக்குறாங்க. எங்கள் ஹால் இப்படி தான் இருக்கும். இதோ அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. எங்கள் பாப்பாவுக்கு சிரிப்பு நான் வீடியோ எடுக்கவும். சாப்பாடு கொஞ்சம் காலையில் செஞ்சது மீதி இருந்துச்சுங்க, அது ஜோஸ்க்கு நாய்க்குட்டிக்கு வைக்கிறதுக்கு. அப்புறம் தக்காளி சட்னி அரைச்சிருந்தேன், தேங்காய் சட்னி. அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து இன்றைக்கி மாவு இருக்கவும் குடல் வாங்கிட்டு வந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க நான்வெஜ்ஜோடு சாப்பிட. அப்புறம் இட்லி அமைச்சிட்ருக்கேங்க. சில பேர் கேட்கலாம், வெள்ளிக்கிழமை நான்வெஜ் சாப்பிட்றீங்களான்ட்டு. எங்களுக்கெல்லாம் கணக்கு இல்லைங்க, தோணுச்சுன்னா எடுத்து சாப்பிடுவோம். பால் சூடு பண்ணி பொறை ஊற்றியாச்சு, மீதி பிள்ளைங்களுக்கு ஆற்றி கொடுத்துருவோம். எல்லாம் கழுவி கமுத்தெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. மறுநாள் காலையில் செய்ய வேண்டிய வேலைக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன பண்ண முடியுமோ அதையும் பண்ணிடுவேன். நாளைக்கு கான் அவிக்கணும். சுடுதண்ணி பிடிச்சி வச்சாச்சு. சுடுதண்ணியில் படிக்கிறதுக்கு அரிசி எடுத்து வச்சாச்சு.